வணக்கம். சிலையூர் இன்று செய்திகள். தேவி ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில் உடைக்கப்படாது, மாறாக அக்கோயிலை இடமாற்றம் செய்ய முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். இந்த விவகாரத்திற்கு சுமூகமான தீர்வை காண பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரனுடன் இணைந்து சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். அனைத்து தரப்புக்கும் இணக்கமான தீர்வை காண்பதற்கான முயற்சியை தாம் மேற்கொண்டு வருவதோடு இந்த விவகாரத்தை அமைச்சரவை கூட்டத்தில் பலமுறை தாம் எழுப்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குவாலாலம்பூர் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் தனியார் நிலத்தில் அமைந்திருக்கும் தேவி ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயத்தை புதிய இடத்திற்கு மாற்றும் நடவடிக்கைகள் சுமூகமாக தீர்ப்பதை உறுதி செய்வதில் குவாலாலம்பூர் மாநகராண்மை கழகம் முக்கிய பங்கு வகிக்கும். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள மத சுதந்திர கொள்கையின்படி ஒவ்வொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுவதை DPKL உறுதி செய்யும் என்று குவாலாலம்பூர் டத்தோமண்டார் டத்தோஸ்ரீ டாக்டர் மைமூனா முகமது ஷரீப் கூறினார். சம்பந்தப்பட்ட ஆலயத்தை இடமாற்றம் செய்வதற்கான புதிய இடத்தை DPKL அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இடமாற்றம் செயல்முறை நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் மேற்கொள்ளப்படுவதற்கு முக்கிய தரப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஆலயத்தை பார்வையிட வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் மைமூனா இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். நாடு மிக முக்கியமான வளர்ச்சி பாதையில் செல்லும்போது அனைத்து இன மக்களும் தங்களை அதில் இணைத்துக் கொள்ள தவறினால் அவர்கள் அதற்கான பாதிப்பை சந்திக்க நேரிடும். நாட்டு வளர்ச்சியில் பின்தங்கிய நிலையில் உள்ள இந்திய சமுதாயம் பிள்ளைகளின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டில் அதிக கவனம் செலுத்தி முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய தருணம் இது. அதனால் நமது இலக்கை அடைவதற்கு தடையாக இருப்பவர்களிடமிருந்து ஒதுங்கி நிற்க வேண்டியது மிக அவசியம். நாட்டில் உள்ள இந்து ஆலயங்களின் நிலை சில சமயம் நம் சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டிய முக்கிய விவகாரத்திலிருந்து விலகி செல்ல காரணமாகிறது. இந்த விஷயத்தில் நாட்டுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணத்தை சிலங்கூர் மாநிலம் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் வழங்கி வருகிறது. முதலாவதாக, ஆலயங்கள் ஒரு நிர்வாக குழுவை கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த நிர்வாகம் தேசிய சங்கங்களின் பதிவு இலக்காவிடம் பதிவு பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவது, அது முறையான வங்கி கணக்கை கொண்டிருக்க வேண்டும். நான்காவது, அந்த நிர்வாகம் மாநில அரசாங்கத்திடம் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு நில உரிமை விண்ணப்பிக்க வேண்டும். இந்த 4 நடைமுறைகளை நாட்டில் உள்ள எல்லா ஆலயங்களும் பின்பற்றினால் சட்டவிரோத ஆலய கட்டுமான பிரச்சினைக்கு தீர்வு காணலாம். வீடு அமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் 2025ஆம் ஆண்டிற்கான இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கான மானியத்திற்கு ஆலயங்கள் விண்ணப்பம் செய்யலாம். வழிபாட்டு தலங்களின் பராமரிப்பு நோக்கத்திற்காக வழங்கப்படும் மானியத்திற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் மே 9ஆம் தேதி வரை வரவேற்கப்படும் என அமைச்சு வெளியிட்டுள்ள விளக்கப்படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மானியத்திற்கான விண்ணப்பங்களை கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பின் வாயிலாக மேற்கொள்ளும்படி ஆலய பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாணவர்கள் கல்வியை பாதியில் கைவிடுவது மற்றும் அவர்களின் வருகையை உறுதி செய்வதற்கான விழிப்புணர்வில் கவனம் செலுத்தப்படும் என கல்வி அமைச்சர் ஃபத்திலினா சிடே கூறினார். 15வது நாடாளுமன்றத்தின் 4வது தவணைக்கான 2வது கூட்டத்தில் இதற்கான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்தார். இடைநிலை பள்ளி வரையில் கல்வியை கட்டாயமாக்கும் கல்வி சட்டம் 550 அல்லது 1996இல் திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதா பள்ளியில் மாணவர் வருகையை உறுதி செய்வதற்கான விழிப்புணர்வில் கவனம் செலுத்தும். தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப தவறும் அல்லது புறக்கணிக்கும் பெற்றோருக்கு எதிரான எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இறுதி முயற்சியாக மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார்.